பல்லடம் அருகே கட்டுமான பொருட்களை திருடிய முகமூடி கொள்ளையர்கள் 5 பேர் சிக்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர். பாலாஜி, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அதாவது பல்லடம் அருகே முகமூடி கொள்ளையர்கள் கட்டுமான பொருட்களை திருடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் செயல்பட்டு வரக்கூடிய வனாலயம் என்ற தனியார் தொண்டு நிறுவனத்தின் அலுவலக கட்டுமான பணிகளானது நடைபெற்று வருகிறது. நேற்று முன்தினம் இரவு முகமூடி அணிந்த 5 நபர்கள் இந்த கட்டுமானம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு உள்ளே சென்று கதவை உடைத்து அங்கிருக்கக்கூடிய விலை மதிப்புள்ள, அதாவது சுமார் 1 லட்சம் மதிப்பிலான பொருட்களை திருடி சென்றிருக்கின்றனர். இது தொடர்பாக தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பல்லடம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரித்து வந்தனர். இதில் கோவையில் இருக்கக்கூடிய மதுபான கூடத்தில் இவர்கள் இருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து 5 பேரை தற்பொழுது கைது செய்திருக்கின்றனர். அதன்படி நடேஷ்குமார் என்பவர், தருமபுரியை சேர்ந்த நடேஷ்குமார் என்பவர் கோவையில் டாக்ஸி டிரைவராக பணிபுரிந்து வருவதும், அவர் அதே பகுதியைச் சேர்ந்த பழனிவேல், ஹரிகரன், ரகுமான், சின்னசாமி என தனது நண்பர்களோடு இணைந்து இந்த திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. மேலும் இவர்கள் பல்வேறு கொள்ளை சம்பவங்களிலும் ஈடுபட்டு பகல் நேரங்களில் சொகுசாக வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 5 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் பயன்படுத்திய காரையும் தற்பொழுது பறிமுதல் செய்திருக்கின்றனர். 5 பேரையும் தற்பொழுது போலீசார் சிறையில் அடைத்திருக்கின்றனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.